யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். என்ன இது பெக்கர் சேனலில் வந்து மகிழ்ச்சி 97 இன்ட்ரோ வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லைங்க. நீங்கள் யோசிக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம இடையில அப்புறம் சொல்லிக்கலாம், எனக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்க்குறவங்க வந்து நம்ம வந்து ஆல்ரெடி மகிழ்ச்சி சேனல் சொல்லிட்டோம், இன்ஸ்டாலையும் சொல்லிட்டோம். திரும்பி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோன்னு பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, சரிங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து, பல வருடங்கள் கழித்து, இல்லை பல மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலில் பார்த்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி மாதிரி இந்த ஒரு மேட்ச்சு டபுள் மடங்காக இருக்கும், சரிங்களா? ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் ஒரு பயங்கரமான கம்பேக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக புலம்பிட்டு நம்மளுக்கு கேம் பிளே சுத்தமாக வர மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உன் கேம் பிளே தாங்க அண்ணா, உனக்கு ஒன்று மாறலை, ஒன்று போகலைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இங்கே பாருங்கள், நம்பால பாருங்கள். ஸோ செகண்ட் பிளேயர் தான் இருந்தாலும் டவர் கிடைக்கல. ஸோ அதனால் வேண்டாம், நம்மளை ஒரு அடிக்காமல் விட்டுரும், டவர் வந்ததுக்கப்புறம் அடிச்சுப்போம், சரிங்களா? ஸோ அப்படின்னு நினச்சிருங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கேருந்து முன்னாடி ஒரு எனிமி வந்துட்டான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்து டவர் கிடைச்ச மாதிரி தான் வந்து நின்னா, சரிங்களா? ஸோ நான் அவங்க வந்துட்டான் போலருக்கு, இவனும் டவர் கிடைச்சிச்சு போலருக்கு, எல்லாம் டீம்மேட்ஸ் போலருக்கு. நான் இவன் வந்து அடிச்சிட்டேன். டவர் கிடைக்காத போது நான் அடிக்கவே இல்லை. அவனுக்கு வந்துகிட்டு இருக்க நேரம் பார்த்து தான் நான் அடிச்சு விட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல, நான் வந்துட்டான்னு அடிச்சிட்டேன். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டவுன் அடிச்சுட்டு, எங்கடா இங்கே இருந்த கிணற காணும் அப்படிங்கிற மாதிரி, எங்கடா இங்கே இருந்து எளிமையை காணுற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இவன், அதாவது நான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இன்னொருத்தனை டவுன் அடித்தேன் பார்த்தீங்களா? ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா இவன் அடிச்சிருக்கான். ஆனால் நான் பின்னாடி உள்ள ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடிட்டான் அப்படின்னு நினச்சேன். ஒரு நிமிஷம், நான் இது வந்து உங்கள்கிட்ட வந்து கிராண்ட் மாஸ்டர் லாபின்னு மொட்டையாக சொன்னேன். சாரி, அப்படி கிடையாது. ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபியில் உள்ள ஒரு தரமான அட்டாக்கிங் மேட்ச் அப்படி தான் சொல்லி ஆகணும். சும்மா டம்முன்னு எனிமிங்க அட்டி மேலே அட்டியாக விழுவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு மேட்ச்சு. இந்த இடத்துல என் டீம்மேட்டை தூக்கி விடுறதா எனக்கு முக்கியமாக தோணுச்சு. அவங்க ரெண்டு பேரும் தூக்கி விட்டா கூட அவங்க திரும்பி வந்து என்னை வந்து காப்பாற்றவும் தோணுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச்ல என்னென்ன நடக்குமோ எல்லாமே நடந்துச்சு. ஸோ நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா 3 பேர் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரீஜன் நம்ம வில்லன் இல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டும் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆரம்ப புள்ளி தான், சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது. நீங்களே நினைப்பீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ சுஸ்காலர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நம்ம மகிழ்ச்சியா அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு, நானே நினைக்கிற அளவுக்கு ஒரு மேட்ச் இருந்துச்சுன்னு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு மடங்கு மேலே என்ன வச்சுங்களேன். இந்த இடத்துல என்னை அடிச்சவங்களே எப்படியாவது அடிச்சு எமௌண்ட் போட்டுருக்கேன் சொன்னேன். டைரக்ட் கில் ஆயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்பாலும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிட்டான். ஸோ அவங்களுக்கு வந்து காட்ட வேணாண்டா டே, வேணாண்டா மாலை போட்டுருக்கலாம் பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட்டாரான்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு அதை இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நடக்கணுமா? நான் உங்கள்கிட்ட எதுவுமே இதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணாங்க, அது சும்மா மாலை போட்டுருங்கிறதுக்காண்டி பெரிய கருத்தாக இருக்கேன், ஒழுங்காக இருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியக்கூடாது. ஸோ ஒழுங்காக இருக்கணும், கருத்தாக இருக்கணும், எதுவுமே வந்து இப்போ எப்படி சொல்கிறது, பேட் வேர்டு எதுவுமே வேணாம், நல்ல பிள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மாலையை போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அது அடிக்கடி சொன்னால் இதுக்காண்டி எப்படி சொல்கிறது, வேண்டாம் விட்டுருங்க, ஏதோ பேச சொல்லிட்டு உங்கள்கிட்ட வளரிக்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொன்று சொல்லணும் உங்கள்கிட்ட. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அது ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். சரி இது வந்து ப்ரோ கைஸ், இது வந்து ஐயோ இது வந்து ஒரு சீரியஸான மேட்ச். இதை நான் வந்து உங்கள்கிட்ட காமெடியாவோ ஃபன்னாவோ எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. சரிங்க, எதுவுமே பேச இப்போதைக்கு என்ன ஃப்ளோவில் வரல. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட வழக்கமாக சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான அட்டாக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. எப்படி சொல்கிறேன் நீ ஸ்ட்ராட்டஜிக்கலான அட்டாக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு என் டீம்மேட்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அட்டாக் பண்ண போயிட்டாங்க, சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் எனிமிக்கு பேக்கப் கொடுத்தான் பார்த்தீங்களா அவன் டீம்மேட்டு. ஸோ அவனை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டுக்கு அவன் அந்த எனிமி எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனிமி டீமுக்கு பேக்கப் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு நம்ம டீம் பேக்கப் கொடுத்து அந்த எனிமியை போயிட்டு அடிச்சிட்டோம். புரியலையோ? சரி விட்டுருங்க, இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது, சரிங்களா? அப்படி இல்லைனா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பழைய மகிழ்ச்சியாக திரும்பி வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சேனலில் பேச முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அது சொல்லலாம் நினச்சேன். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன நடந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம டீம்மேட்டை காரில் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஹிட்லிஸ்ட்டும் போட முடியாது. அதனால் பீமாசக்தி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம். பீமாசத்துலேருந்து கிளாக் டவர் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து
ஃபேக்ட்ரி அப்படியே போச்சு. நாங்கள் அப்படி போகலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பீமாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அட்டாக்கிங் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம டீமேட்டை துரத்திக்கிட்டு ஒரு எனிமி ஓடுனா, ஸோ ஓடுனாங்க. அவங்கள துரத்திட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல அடித்து முடிச்சிட்டோம். ஸோ நல்ல ஒரு இறங்கணுன்னே கார் விட்டு இறங்கணும்னு ஒரு நல்ல தரமான ஹெட்டு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா நீங்களே பார்த்துருப்பீங்களே எப்படிலாம் விழுந்துச்சு அப்படின்னு அப்படியே மண்டை தேஞ்சிக்கிட்டு போகுது. சரி அடுத்து இந்த இடத்துல நம்ம இலாவுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவனே முடிச்சிட்டான். சரி ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல நினச்சேன்னா, அதாவது புதுசாக அதாவது ஏன் வந்து நம்ம வந்து மயில் சேனலில் வீடியோ போடாமல் இங்கே போடுறோம், வேணாண்டா அது சும்மா போட்டு அடுத்துக்கிட்டு அதான் முடிஞ்சு வச்சேன். நீங்கள் சப்போஸ் வந்து புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா என்ன ஆச்சு உங்கள் சேனலில் கேட்டிங்கன்னா நீங்கள் மயில் சேனலே போயிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோ அதான் போட்டிருப்பேன். நம்ம இந்த இடத்துல நம்ம பால் செதறிட்டான். கிங் ஐடியில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி விளாண்டுட்டுருக்கான். அந்த வில்லன் ஒருத்தன் நம்ம கூட லடாக் வந்தான் பார்த்தீங்களா, ஸோ அவன் தான் கைஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷத்துக்கு டெய்லி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பை பற்றி பேச போகிறேன். அந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே அந்த ஒரு நிமிஷத்தை தள்ளி விட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் வீடியோ பார்க்க வந்துருங்க. அப்படி இல்லைனா தெரியாதவங்க இப்போதான் மணி ஏர்ன் பண்ணலாம், அதாவது சும்மா பார்ட் டைமாக வீட்டில் உட்காந்துருக்க நேரத்தில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்பை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நான் சொன்ன இந்த ஆப்பு தான் நீங்கள் டெய்லியும் வழக்கமாக விளாட்ற ஃப்ரீ ஃபயரை இந்த ஆப் மூலியமாக விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும். இந்த ஆப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் தான் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை தொட்டுனே இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு ஓடிபி கேட்கும், அதை போட்டு உள்ளே வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் நிறைய எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் விளாடுங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு வந்துருங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட் தான் நடக்கும். சரிங்களா, போயிட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி என்ட்ரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுக்குற போனஸ் அமௌண்ட் வச்சு மட்டும் விளாடுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 2 ரூபா கட்டி விளாடுங்க. ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நார்மலாக ஒரு மேட்ச்சில் போயிட்டு நீங்கள் ஒரு கில் அடிச்சாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். பூயா அடிச்சா 50 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் கட்டுற பணத்துக்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இந்த மாதிரி இந்த ஆப்பில் கேம் விளாண்டு மணி ஏர்ன் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாக்லேயோ லிங்கை ஷேர் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா ஒரு டவுன்லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. செக் பண்ணி பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல தான் லிங்க் இருக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, தப்பு இல்லை. சரி ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கார் எடுத்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டேன். அந்த இடத்துல அரசல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்புடா போய் அடிக்கலான்ட்டு போனா ஆல்ரெடி அந்த இடத்துல அடிச்சுட்டு கிடக்குறாங்க. இருங்கடா நாங்கள் வந்து பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலா வந்து பாதியிலே இறங்கி பேக்கப் கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பூந்துட்டாங்க. ஸோ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கோசிக்கில் கிடச்சிருக்கோம். ஜஸ்ட் மிஸ் இந்த இடத்துல நம்மள வந்து சோழியை முடிச்சிருப்பான். வால் போட்டு தடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா இலாங்க அவனை அடிச்சிட்டான். சரி ஓகே. இந்த இடத்துல அந்த 90 லெவல் வால் கிலோவாலும் பார்க்கும்போது சீக்கிரம் விளாண்டு 90 லெவல் வாங்க மக்களே, நல்லா இருக்கும். இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எவனோ ஒருத்தன் ஓப்பன் பண்ணி வச்சதை அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு அடித்து போராடிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு எப்படி எவ்வளோ நேரம் இருப்போம், ஒரு 30 செகண்ட் இருந்துருப்போமா, அவ்வளோ கூட இருந்திருக்காதுங்க. ஒரு 15 செகண்ட் இருக்கும். அவ்வளோ தூரம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அழகாக உள்ளாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி ஓகே. இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது நல்லா இருக்கும்ல. சரி அதுக்காக தான் சொன்னேன். இந்த இடத்துல நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து சோலோ டர் போட்டிருக்கோம். அங்கே ஒருத்தன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் சரி வா 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 சீக்கிரம் வண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லி என்ன ஆக போகுது, ஒரு வேகத்துக்கு மேலே அந்த வண்டியும் போகாது. சரி ஓகே. இந்த இடத்துல சோலோ டயர் போட்டு எங்கடா கேட்டால் ஆளே காணும். சரி பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம தான் பவர் இருக்கு. கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் எனிமி இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம் அப்படின்ட்டு பார்த்தா சக்குன்னு ரைட் சைடு போது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளை அடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணேன், சுட்டு ட்ரை பண்ணேன். ஓரியன் போட்டுருக்கான், வெயிட் பண்ணுவோம். சும்மா கடைசி நேரத்தில் ஒரு டச் வச்சேன், வெயிட் பண்ணி அவங்களும் டேமேஜ் கொடுப்பாங்க. நம்ம அந்த நேரத்தில் ட்ரை பண்ணி வைப்போம் ஓசிக்கில் கிடைக்குதான்னு பார்த்தேன். அதே மாதிரி கிடச்சிருச்சு. அவன் வில்லன் பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சுட்டான். யாரு அதாவது பார்த்தீங்கன்னா 2 வில்லன் இருக்காங்க. ஒருத்தன் இலா, நான் வில்லன் இலான்னு சொல்றது பதிலாக இலான்னு சொல்லிக்கிறேன். ஸோ வில்லன் கீர்த்தி பார்த்தீங்கன்னா வில்லன் கீர்த்தின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அந்த கீர்த்தி நேம் வச்சு இவெல்லாம் அதாவது சொல்கிறேன் கேட்டுங்க, கீர்த்திங்கிற நேம் வச்சு பல பேர்கிட்ட இவெல்லாம் ஏமாத்திருக்கான். ஆனால் காசுலாம் ஏமாத்தின கிடையாது, சும்மா கலாச்சிருக்கான் எங்கள் பசங்களை. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். ஆனால் ஏமாற்றுவாங்க. இந்த லேடிஸ் நேம் வச்சுட்டு இந்த டைமண்டு இந்த மாதிரி டாப் அப் பண்ணிவிடு பேபி அப்படின்னு அதெல்லாம் சொல்லக்கூடாதா? யாயா என்ன மாதிரி ஒரு ஹிட்டுங்க, தரமான ஒரு ஹிட்டு. அடுத்து பின்னாடிலேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்க, நான் இந்த கேரக்டர் வச்சிருக்கேன். இந்த கேரக்டர் பேர் கூட மறந்துருச்சு. சோட்டாவா, சரியான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் அது. எனக்கு இந்த கேரக்டர் நான் வச்சாலும் வைப்பேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்டின் பீபர் கேரக்டர் வைப்பேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ விளாடுறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஸ்குவாடுகிட்ட நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு 2 பேர்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்பி பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஒரு 40 இல்லை ஒரு 5 ஹெச்பி இருந்தால் அடிச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40 ஹெச்பி
உங்களுக்கு ஏற்றி விடுங்க. நீங்கள் அட்டாக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 5 HP ஏறுது. நான் நல்லா அப்போ தான் கவனித்தேன். பேலன்ஸ் 35 HP பார்த்தீங்கன்னா நீங்கள் அவனை கொன்னதுக்கு அப்புறம் தான் ஏறுது. சரி ஓகே. அடுத்து நான் சும்மா விட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல அவன் இருக்கான்னு தெரிஞ்சு, ஏன்னா அவனை தான் வேற ஒரு டீம் அடிச்சிருந்துச்சு. அங்கே ஒரு லான்ச்சரை விட்டு பார்ப்போம், டவுனில் இருந்தால் அவனுக்கு கில் வந்துடலாம், HP மெடிக்கிட்டு தான் போயிருந்தா கில் வந்துடும் நினச்சேன். ஒர்க் ஆகலாம். அடுத்து இந்த ஒரு இடத்துல மினி லான்ச்சரை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக விட்டுருக்கணும். ஸோ விடாதனால பார்த்தீங்கன்னா வெளில வந்து கொஞ்சம் தெளிவாக விடணுமேட்டு விட்டா இந்த இடத்துல ஒருத்தர் நல்ல டேமேஜ் கொடுத்துட்டான். சரி இவன் அடிக்க வேண்டாம், ஸ்கைலரை போட்டான். நம்ம வந்து இப்போதைக்கு மெடிக்கிட்ட போட்டு அதுக்கப்புறம் அடி பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பின்னாடி ஒருத்தன் நல்ல டேமேஜ் போயிடுச்சு. அதாவது இன்னொருத்தன் லான்ச்சர் விட்ட பார்த்தீங்கன்னா அவனும் நல்ல டேமேஜ் போயிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா வந்து சந்துக்குள்ள புந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாதிரியே இவனும் கொஞ்சம் யூஸ் பண்ணி அடிச்சு விட்டான். நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது. அடிச்சு விட்டான், சோழியை முடிச்சு விட்டான். அடுத்து எங்கடா இருக்க கிட்சி அப்படின்னு கேட்டா அவன் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னதான் விட்டுட்டு போயிட்டீங்களா கார்லேருந்து தனியாக, நம்மளால நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தாருல. சரி ஓகே. அவனுக்கு ஒருத்தனா சுற்றி விட்டாங்க, அவ்வளோதான். நம்மளால கடைசியாக தூக்கி விடுவாப்புல. அதாவது எப்படி தெரியுமாங்க, இது நல்லா விளையாண்டு இருக்க நேரத்தில் இடையிலேயே செத்துனோம்னு வச்சுங்களேன், அந்த மொமெண்டம் கிடைக்காதுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒழுங்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வராது. எனக்கு இப்படி தாங்க நடக்கும். சரிங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அதாவது ஆரம்பத்தில் நல்லா விளாட மாட்டேன். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். கடைசி நேரத்தில் அந்த பைக்ஸை வச்சுட்டு அழுத்தி சோழியை பிடிச்சிறது எப்படி ஒரு 5-6 கிலோ கிடச்சிரும். இது இன்னொரு விவாட்டி எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விளாடுவோம். அந்த முக்காசி கட்டம் வந்ததுக்கப்புறம் நல்லா செத்துணும்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இது டேய் இப்படியே தான் இதாங்க, இப்படி தான் எனக்கு நடக்கும். ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளோவால் போகிறது தான் தரையை சுட்டு இருந்தேன், வேறு எதுவும் நினைக்காதீங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி சொல்லியை முடிச்சுடுவாங்க. என்னையும் சொல்லியை முடிச்சிட்டாங்க. ஏன் அதாவது அவன் சொல்லி முடிக்கிறது முன்னாடி என் சொல்லியை முடிச்சிட்டாங்க. கடைசியாக ஒரு முயற்சி தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே ரிவ்யூ பண்ண ஓடிட்டு இருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றிருப்போம். அதாவது நம்ம கிராண்ட் மாஸ்டர் தான், அது எப்படி சொல்கிறது, கிராண்ட் மாஸ்டர் போனால் தான் கிராண்ட் மாஸ்டர் தூக்கி போட்டுறாங்க எலக்ட் மாஸ்டரில். அட்லீஸ்ட் அந்த கிராண்ட் மாஸ்டர் தமிழில் ஒப்புமெண்ட் வச்சேன். ஸோ ஒரு வி பேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம டீமில் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துக்காக தான் 2 ஆதங்கத்துக்காண்டி ஒருத்தருக்கு வி பேட்ச், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள் வச்சோம். சரி ஓகே. இந்த இடத்துல கீர்த்தி அடிச்சிடாதரா, நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நான் எங்கே அவன் அடிக்கிறது, அவன் ஜோலியை முடிச்சு விட்டா அப்படின்ட்டா. சரி பரவாயில்ல, நம்ம இறங்கி பார்த்துக்கலான்ட்டு அந்த இடத்துல எனக்கு கண்டுபிடிச்சோன்னு நினச்சேங்க. இருக்கிறது ஒருத்தன் தான். சரிங்களா, ஸோ இதுக்கு மேலே நம்ம மேட்சை பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபன்னை மிஸ் பண்ணிடுவீங்க. என்ன நடக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன நடக்கும் பாருங்க, நம்ம வாழை அடிச்சு டவுன் ஆகிட்டேன்னா சரி இவனை வந்து அடிச்சிருவோம். எந்திரிச்ச அப்புறம் பார்த்தா டப்புன்னு வாழை போட்டா. டே ஐயோ திரும்பி நம்மளை அடிச்சானா அசிங்கமா போயிருமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்மளாலையும் தூக்கி விட்டுட்டு இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு சில இடத்துல. ஸோ அதனால் திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்மளால தூக்கி விட்டு இப்போ கொஞ்சம் தைரியமாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே தைரியமாக போயிட்டு அழுத்துனேன். நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து செத்து போயிட்டான். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு தரமான ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச்சு. ஸோ அட்டாக்கிங் கிராண்ட் மாஸ்டர் லாபில் ஒரு அட்டாக்கிங் மேட்ச்சு. சரி மக்களை, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம பேசினது பழைய மகிழ்ச்சி மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கு அந்த கிரீன் கலர் ஹார்ட்டை கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். பை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.